மார்னிங் சாப்டர்ஸ் ப்ரொஃபசர் ஆசன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது காமன் ஸ்டேட்ல எஸ்என்டா மெட்டீரியல்ல கேட்கப்பட்ட கேள்வி தான். கேட் 2022ல கேட்டிருக்காங்க. லேட்டஸ்ட் கொஸ்டின். லேட்டஸ்ட் வந்து ட்ரெண்ட்ல இருந்தால் லேட்டஸ்ட் கொஸ்டின். ஸோ லேட்டஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? A uniform light cylinder beam AB of a section modulus EI is pinned by a frictionless joint A to the ground and support by a light inextensible cable CB to hang a weight W as shown in the figure. If the maximum value of load to avoid bucking of beam AB is obtained as beta pi square EI, where pi is the ratio of circumference to dia of circle, then the value of beta is. சூப்பரான கேள்வி. ஏன்னா வந்து இந்த மாதிரி படம் காட்டுறது தான் வந்து கேட்டோட வேலையை. கேட்டில் வந்து எப்பவுமே படம் காட்டுவாங்க. படம் காட்டுற கொஸ்டின் பார்த்தாலே நமக்கு உள்ள பயம் வந்துடும். அதனால படம் காட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்படி தான் இருக்கான். ஸோ இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. இங்கே இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால இது வந்து இங்கே டீன்ற டென்ஷன் ஆக்ட் ஆகுது. இது டபிள்யூன்ற இது ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த டீன்ற காம்பனண்ட் வந்து இது தீட்டா இது தீட்டா அப்படின்னா இங்கே வந்து தீட்டாக்கு ஆப்போசிட் வந்து டி சைன் தீட்டா, இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது டி காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு காம்பனண்ட் வந்து ஆக்ட் ஆகுது. நமக்கு என்னென்னா இந்த பாயிண்ட் ஏன்னு சொல்கிறாங்க. இந்த ஏவை பொறுத்து வந்து நம்ம மூமெண்ட் எடுக்கிறோம். ஏவை பொறுத்து மூமெண்ட் எடுத்தால் இந்த டீன்றதை வந்துட்டு ஹரிசாண்டல் வெர்டிகல் மட்டும் பார்க்குறோம். அப்போ 3 பேர் தான் இருக்காங்க. ஏவை பொறுத்து நமக்கு வந்து எடுத்தோம் அப்படின்னா இது வந்து டி சைன் தீட்டா வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். டி சைன் தீட்டா ஆப்போசிட்டில் இருக்கும். இந்த பர்மனன்ட் டிஸ்டன்ஸ் வந்து 2.5 அப்படி எடுத்துக்கலாம். இது வந்து W வந்து நமக்கு கீழே டவுன்வர்ட்ஸ் இருந்தால் W into 2.5 T sin theta into 2.5 equal to W into 2.5 தான். இது T sin 30 sin theta 30 டிகிரி நேரடியாக பண்ணுறோம். அப்போ sin 30 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 30 டிகிரி வந்து it is T/2 அப்போ W. அப்போ இது ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ T equal to 2 times of W அப்படின்றாங்க. T equal to 2 times of Wன்றது தெரிஞ்சுக்கலாம். T equal to 2 times of W அப்படி சப்ஸ் பண்ணால் அப்போ இங்கே T cos theta தான் வந்து நமக்கு இதுவாகுது. அப்போ 2W cos theta அப்படின்னா இது வந்து அந்த ஒர்க்கிங் லோடுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் L ஸ்கொயர். ஸோ cos 30 போட்டோம் அப்படின்னா cos 30 வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 30 √3/2 வரும். √3/2னா ஸோ 2 கேன்சல் ஆகிடும். இப்போ W √3 அப்படின்றத கற்றுக்கலாம். அப்போ W நமக்கு வேணும் அப்படின்னா pi ஸ்கொயர் E/√3 L ஸ்கொயர். ஸோ நமக்கு என்ன சொன்னா இந்த √3 L ஸ்கொயர் மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பை ஸ்கொயர் பீட்டான்னு போடணும். ஸோ பீட்டா ஈக்குவல் டு 1/√3 L ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு வந்து யூனிஃபார்ம் EI ஃபிரிக்ஷன்லெஸ் சொல்கிறாங்க. இன்டென்சிவ் CB வெயிட் W. ஸோ நமக்கு L வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது இதில் வந்து 2.5 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். L equal to 2.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா பை ஸ்கொயர் E அப்படின்னு வரும்போது இந்த பீட்டாவோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 0.0924 அப்படின்னு வரும். 0.0924 இந்த கான்ஸ்டன்ட் தான் கேட்குறாங்க. இதாவது 1/√3 into 2.5 L ஸ்கொயர் கேட்குறாங்க. ஸோ அது வந்து 0.0924 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மீட்டர் பவர் -2 அப்படின்றது சொல்கிறாங்க. ஏன்னா வந்து L ஸ்கொயரோட யூனிட் வந்து m⁻²னால சொல்கிறாங்க. சூப்பரான கொஸ்டின். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறோம், ரெண்டாவது மூமெண்ட் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம், மூணாவது காலம் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். கேட் கொஸ்டின் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா அறிவு வந்து நல்லா அபரிமிதமாக விரிவடையும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்க்கலாம். கேட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள், பாருங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை கற்றுக்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.